வெல்கம் பேக் டு நீட் ஃபிசிக்ஸ் இமேஜ். இந்த சேனலில் நீட்டுக்கான கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 16 வீடியோ போட்டிருக்கோம். இப்போ 17 வீடியோ 17 வீடியோ போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு லெசன்லேயுமே 10 வீடியோ போடுறோம். நீங்கள் நல்லா படிச்சுன்னா நீட்டில் நல்ல மார்க் வாங்கிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ எந்த லெசனில் பார்க்கோம் அப்படின்னா மோஷன் இன் எ ஸ்ட்ரைட் லைன், ஒரு பொருளின் நேர்கோட்டு இயக்கம் அப்படிங்கிற ஒரு லெசன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். A ball is thrown upward with a speed 10 meter per second from the top of the tower, reaches the ground with a speed 20 meter per second. The height of the tower is என்ன கேட்டிருக்கான். ரைட்டா? தமிழில் இந்த கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு உயரமான டவரிலிருந்து ஒரு பந்தை 10 மீட்டர் செகண்ட் என்ற வேகத்தில் மேல் நோக்கி எறியும். அந்த பந்து என்ன செய்யுது அப்படின்னா 20 மீட்டர் வேகத்தில் தரையை அடையுது அப்படின்னா டவரோட உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த சிச்சுவேஷனை படம் வரைஞ்சி காமிச்சோன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன செய்யும் புரியும். அடுத்த பக்கத்தில் வரைவோம். இப்போ பாருங்கள், அப்போ இவங்க சொல்கிற கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு என்னது ஒரு டவர், இது நமக்கு வந்து ஒரு டவர். அப்போது இந்த டவர் மேலே நின்று ஒரு பையன் அந்த பந்து எரியான்னு வச்சுக்கிறோம். பந்து எரியும் போது பந்து மேலே போய்ட்டு இப்படி கீழே விழுதா, கரெக்டாக? அப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எரியக்கூடிய வேகம் என்ன கொடுத்துருக்கான், தொடக்கத்தை செய்வாங்க இனிஷியல் வெலாசிட்டி வந்து எரியக்கூடிய வேகம் வந்து 10 மீட்டர் per second கொஸ்டினில் பாருங்க கொடுத்துருக்கான். இனிஷியல் வெலாசிட்டி u. அப்போ தரை அடைய வச்சலாம், இதுதான் தரை, கீழே இருக்கலாம் இந்த கோடு வரணும், இதுதான் தரை கிரவுண்டுன்னா. கிரவுண்டை ரீச் ஆகும்போது என்ன ஸ்பீடில் வருது, v = 20 மீட்டர் per second. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா ஈக்குவேஷன் மோஷன் நமக்கு தெரியும் இல்லையா, எல்லாம் தெரியும். v = u + at அப்படின்னு தெரியும். அப்புறம் என்னது 3 ஈக்குவேஷன் மோஷன், இதை மறந்துட தெரிஞ்சாலே என்ன செய்யலாம், அந்த லெசன் நிறைய நம்ம போடலாம். v = u + at. அதுக்கப்புறம் என்னது s = இதில் வந்து பார்த்தீங்கன்னா ut + நமக்கு ½ at², சரியா? அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா v² = u² + வந்து 2as. அப்போ இந்த சம்மில் வந்து டயத்தை பற்றி எதாவது பேசுங்க, டயத்தை பற்றி பேசவே இல்லை. அப்போ டயத்தை பற்றி பேசணும்னா இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்தால் நீங்கள் தான் கஷ்டப்படி டயத்தை எப்படி போட முடியாது. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, u இருக்குது, v இருக்குது. இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா இதுதான் எஸ்ன்னு சொல்லலாம். இதுதான் s = நமக்கு வந்து ஹைட். அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த உயரம் மேலே இருக்குல்ல, இது வராது கால்குலேட். இப்போ இந்த ரெட்டிங்கில் வந்து கிராஸ் பண்ணி அந்த உயரத்தை நம்ம எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஏம்னு சொல்கிறேன், இந்த இடத்துல அந்த பையன் நிற்கான் தரையிலேருந்து ஏரியாவில் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இங்கேருந்து எரியும் போது இந்த உயரம் மேல் நோக்கி போகுதா, இந்த உயரத்தை ஹச்டாஸ்ன்னு வச்சுன்னா மறுபடியும் என்ன செய்யும், இது மேக்ஸிமம் வெலாசிட்டி மேலே வரணும்னா என்ன செய்யும், மறுபடியும் திரும்பி இந்த பந்து கீழே வந்துடும். கீழே வந்துச்சு அதே ஹச்டாஸ் கீழே வந்துடும். ஹச்டாஸ்க்குள்ள மைனஸ் மேலே வரும்போது இப்போ உங்கள் வீடு இருக்குது, 5 மீட்டர் உயரத்தில் வீடு இருக்குது, அதுக்கு மேலே நிற்கிய ஒரு ஹைட்ரஜன் பலூன் அல்லது வந்து என்ன செய்யலாம் ஒரு ஹீலியம் பலூன் இருக்குது, அதுலேருந்து வீட்டு மாடியிலேருந்து 20 மீட்டர்ஸ் மேலே போயிட்டு மறுபடியும் 20 மீட்டர்ஸ் வந்து அதே நம்ம வீட்டு மாடியில் இறங்கிட்டேன்னா இப்போ நீங்கள் எந்த உயரத்தில் நிற்கின்னு கேட்டால் வீட்டோட உயரம் 5 மீட்டருக்கு அங்கே நிற்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா 20 மீட்டர் மேலே விட்டு 20 மீட்டர் வந்துட்டு நீங்கள் என்ன மாடியில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அதே கதை தான் இந்த பையன் இந்த டவரில் மேலேருந்து ஏறி தான். அப்போ என்ன மேலே போய்ட்டு பந்துங்க வந்துட்டான் பாருங்கள். இந்த யூங்க வெலாசிட்டி என்ன இருக்குது, அதே வெலாசிட்டி தான், அதே திசை வேகம் தான், அதே வெலாசிட்டி தான் இந்த இடத்துல இருக்கும். புரியுதா? அது எங்கே ஸ்டார்ட் ஆகி போச்சு அந்த ரெட் லைன் தெரியுதான், ரெட் லைனில் இங்கே வந்து எவ்வளோ இந்த பையன் ஏறி தான் 10 மீட்டர், அதே 10 மீட்டர் தான் வரும். அப்போ யூ வந்து என்ன செய்யலாம் 10 மீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா? அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா யூ வந்து என்ன செய்யலாம் 10 மீட்டர் per second அப்படின்னு போட்டுக்கலாம். வி தான் ஏற்கனவே தரையை எப்படி ரீச் பண்ணி கிரவுண்ட் வந்து 20 மீட்டர் per second கொடுத்துட்டான், ரைட்டா? இப்போ இந்த ஈக்குவேஷனை மாற்றிக்கிறோம். எப்படி மாற்றிக்கலாம், s = h போட்டுக்கலாமா? அதுக்கப்புறம் a = என்ன நமக்கு வந்து ஜின்னு போடணும். ஏன் இந்த பந்து வந்து கிராவிட்டி இருக்கலாம், அவனுடைய ஆக்ஷன்லாம் கீழே வரும். என்ன மேலே இருந்து போய்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல இருந்து வருது இல்லையா, அங்கேருந்து வரக்கூடிய டவர்லேருந்து கீழே வரும்போது எப்படி வருது, நமக்கு இந்த ரெட் லைனில் போட்டுக்கோங்க, அங்கே கீழே வருது. வரும்போது என்ன வரும், அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு விசையின் அடிப்படையில் கீழே நிற்கும். அப்போ a = +g. எப்பவுமே கிராவிட்டி எகெயின்ஸ்டாக போனால் மைனஸு, அதே மாதிரி சேம் டேஷன் வந்து ப்ளஸ் அப்படின்னு எடுக்கணும், ரைட்டா? g வந்து 10 எடுத்துக்கலாம். 9.8 தான் நம்ம 10 எடுத்து சம் செஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாறினா v² = u² + 2gh. எப்படி புரியுதா? அடுத்த பக்கம் போவோம். அப்போ இதில் வந்து என்ன வரும், இந்த ஃபார்முலா வந்து நமக்கு v² = u² + என்ன 2gh, ரைட்டா? இப்போ இந்த மாதிரி டவர்லேருந்து எரியுதுன்னு கேட்டாலும் நம்ம என்ன செய்யணும், இதில் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கணும், சரியா? ஹச், ரைட். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கோம், ஹச் தான் நமக்கு வந்து கேட்டிருக்கான். ஜி வந்து 10 அப்படின்னு போட்டுக்கலாம், நான் வந்து சொல்லியிருக்கேன். ஜி வந்து 10 போட்டுக்கலாம், ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ரைட்டா? 9.8 10 எடுத்துக்கலாம். யூவோட வேல்யூ வந்து 10 மீட்டர் per second கொடுத்துருக்கு கொஸ்டினில், ரைட்டா? வி வந்து 20 மீட்டரில் கிரவுண்டு ரீச் பண்ணக்கூடாது. அப்போ எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணால் ஹச் கிடச்சிடும் பாருங்க. இப்போ v² இங்கே என்ன செய்யலாங்க பாருங்கள், 20^2. யூ வந்து என்னது 10^2, கேட்டா? அப்புறம் 2 ஜிக்கு வந்து கிராவிட்டி 10 வேல்யூ, இது வந்து ஹச். அப்போ 20 × 20 400ன்னு வரும். புரியுதா? 100² 2 வேல்யூ மல்டி பண்ணி பாருங்கள், 10² 100ன்னு வந்துடும். இங்கே வந்து 20h, ரைட்டா? இப்போ என்ன செய்யணும்னா இதை இங்கே கொண்டு வாங்க. அப்போ கொண்டு வரும் என்ன ஆயிரும், 400 மைனஸ் வந்து 100 என்ன வந்துடும், இந்த இடத்துல வந்து 20hன்னு இருக்கா? அப்போ நமக்கு என்ன வந்து பார்த்தீங்களா 300. புரியுதா? 300 = 20h. இப்போ நான் ஹைட் தான் இந்த 0 கட் பண்ணிடலாம். அப்போ
அப்போ கட் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹச் சீக்வல் என்ன வந்தாச்சு நமக்கு வந்து 2h சீக்வல் 30 வருது அவ்வளோதானே. அப்புறம் ஹச் சீக்வல் என்ன வந்துடும் நமக்கு 30/n நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2. அப்போ கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நமக்கு 15. அப்போ ஹச் சீக்வல் என்ன வந்தாச்சு நமக்கு வந்து 15 மீட்டர். ஹச் சீக்வல் 15 மீட்டர். அப்போ அந்த பந்து வந்து எவ்வளோ கீழே இந்த டவரோட உயரம் என்னது நமக்கு வந்து நம்ம பந்து டவர்லேருந்து கீழே வருது எவ்வளவு 15 மீட்டர் கீழே வந்துருக்கு. அப்போ அந்த டவரோட உயரம் வந்து 15 மீட்டர். ஹைட் ஆஃப் த டவர் வந்து 15 மீட்டர். அப்போ ஹச் ஈக்குவல் டு 15 மீட்டர் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஆன்சர். அது எத்தனாவது ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம கொஸ்டினில் போய் என்ன நம்ம வந்து பார்ப்போம். ரைட்டு பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வராது 10 கொடுத்துங்க வராது. செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ரைட்டா. தேர்ட் 20 இதெல்லாம் வராது. அப்போ நமக்கு என்ன இந்த கொஸ்டினுக்கு வந்து எது ஆப்ஷன் வந்து என்ன நமக்கு வந்து 2 அதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன வந்து இதில் வந்து பார்த்தா நமக்கு வந்து 2. செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். எப்போவுமே நம்ம என்ன செய்யணும் டவர்லேருந்து மேலே அப்படி எரிதாங்க அப்படின்னா என்ன செய்யணும் நம்ம இங்கே பார்த்துங்க இந்த நல்லா தெளிவாக போகணும் இல்லை குழப்பையே படிக்கக்கூடாது. தரையிலேருந்து எரிஞ்சால் நம்ம என்ன செய்ய போகிறோம் கச்சின்னு எடுத்துக்கணும் அப்படி தானே. இப்போ டவர்லேருந்து எரியும்போது என்ன செய்யணும் மேலே போகும்போது இந்த கச்சி டேஸும் இது கீழே ஒரு அந்த மைனஸ் கச்சி டேஸ் அதை மாதிரி கால்குலேஷன் எடுக்க வேண்டாம். இந்த டவரோட ஹைட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த யூ இருக்குல்ல யூ 10னா இந்த சைடு இப்போ இந்த பால் ஸ்டார்ட் ஆகிறப்போ இங்கேயும் 10 எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யணும் போட்டால் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ரைட் ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன அடுத்தால் வந்து அப்போ இதுக்கு ஆன்சர் நமக்கு வந்து தெரிஞ்சு அடுத்த கொஸ்டின் நம்ம என்ன பார்ப்போம். இதுக்கு ஆப்ஷன் 2 அப்படின்னு தெரிஞ்சிச்சு ரைட்டாக. அடுத்த கொஸ்டின் நம்ம என்ன செய்யப்போ வந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு நமக்கு செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பால் இஸ் ப்ரொஜெக்டட் வெர்டிகலி அப்வர்ட் ஸ்பீட் அட் த ஹாஃப் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட் இஸ் 20 மீட்டர்/செகண்ட். மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பை என்ன அப்படின்னு கேட்க. அதாவது ஒரு பந்தை மேல் நோக்கி நீங்கள் எரிதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பந்து வந்து பாதி உயரம் போகுது. இந்த உயரம் உங்களுக்கு என்ன தெரிய போல ஏதோ ஒரு உயரத்தை எரியுது ஹச்சுன்னு வச்சுக்கிறோம். அதில் பாதி H/2 போகும்போது அதோட வேகம் இருக்க ஸ்பீடு வந்து 20 மீட்டர்/செகண்ட் இருக்குது. அதான் கொடுத்துருக்கோம் ஸ்டேட்டாவில். கொடுத்தோம்னா அந்த பந்து வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட் மேலே வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டிருக்கான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மேக்ஸிமம் ஹைட் பெரும உயரம் போகும்போது V வந்து 0 ஆயிரும். ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஒரு பந்தை மேலேருந்து கிலோட U 0 இருக்கும். மேலே போவோம் நீங்கள் ஒரு கிலோ வழினா U 0 இருக்கும் ரைட்டா. அதே மாதிரி பந்தை கீழே இருந்து மேலே நிற்க எரிஞ்சின்னா V 0 ஆயிரும். V 0 ஆனால் தான் பந்து கிழவாக எரிஞ்சு திரும்பும். அந்த கான்செப்ட் வச்சு இந்த கொஸ்டின் நினச்சிக்கலாம் ஈஸியாக போட்டலாம். அப்போ என்ன சொல்லிருக்காங்க பார்த்தா ப்ராஜெக்ட் அப்வர்டு த ஸ்பீட் அட் த ஹாஃப் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டு ரைட்டா 20 மீட்டர். அதாவது பாதி உயரம் போகும்போது என்ன ஆகுது 20 மீட்டர்னு இருக்கா. ரைட் ஓகே. அது நம்ம படம் வரைஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சோம். பாதி உயரம் போகும்போது அந்த வேகம் வந்து 20 இருக்குது. அதாவது பாதி ஆஃப் டிஸ்டன்ஸ் போகும்போது U வந்து என்ன ஆச்சு நமக்கு 20 மீட்டர்/செகண்ட். தரையிலேருந்து இல்லை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ரைட்டா. அப்போ படம் வரைஞ்சி காட்டினா ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ரொம்ப அழகான ஒரு கொஸ்டினா இது தரேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கேருந்து ஒரு என்ன செய்யலாம் அப்படி வந்து பந்து ஏறி தான். அப்போ அந்த பந்து என்ன செய்யுது மேலே இப்படி போகுது. மேலே போகுதா. அப்போ மேக்ஸிமம் ஹைட்டு போகும்போது V வந்து 0 ஆயிரும். மேக்ஸிமம் V என்னது 0ன்னு ஆயிரும். இந்த இடத்துல U கொடுக்கல அது நமக்கு தெரியும். இந்த இடத்துல தரையில் Uன்னு கொடுக்கல. அப்போ நம்ம இடத்துல நம்ம அப்படி கொடுக்கல. அப்போ அவன் போகக்கூடிய மேக்ஸிமம் ஹைட் இருக்கா இதை மேக்ஸிமம் ஹைட் நம்ம வந்து இதை ஹச்னு வச்சுக்கிறோம். இதுதான் எனக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட். இது டோட்டல் ஹைட் சரியா. எப்படி சொல்லணும் அப்படின்னா ஏலேருந்து இந்த B வரைக்கும் இருக்கா இந்த ஹைட் வந்து நம்ம என்ன செய்வோம் வந்து நம்ம வந்து ஹச்னு வச்சுக்கணும். டோட்டலாக இது வந்து நமக்கு வந்து ஹைட்னு வச்சுக்கிறோம் சரியா. பந்து என்ன செய்யும் நமக்கு வந்து மேலே போய்ட்டு இப்படி கீழே வருது ரைட்டா. அதானே கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஹைட். சரி அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து மேக்ஸிமம் ஹைட் மேலே போய் எல்லாம் கொடுத்துட்டான். பாதி உயரம்னா என்ன அர்த்தம் நமக்கு பாதி உயரம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் நமக்கு வந்து பாதினா மொத்தத்தில் ஹைட்டு கட்சி வந்து அப்போ பாதினா இதில் பாதி தானே போடணும். அப்போ இதில் பாதினா H/2 இதுதான் பாதி. அதில் பாதி வந்து இது வந்து நமக்கு வந்து H/2. அப்போ இது H/2 அப்படின்னா அப்போ என்ன செய்யும் இந்த இடத்துல பிரிச்சுட்டோமா. அப்போ இந்த இடத்துலையும் உங்களுக்கு என்ன வந்துடும் இந்த பாதியுமே உங்களுக்கு என்ன வரும் H/2 தான் வரும். அப்போ இப்போ ஒரு பந்து வருதுன்னு வச்சுக்கோ. இந்த பையன் ஏறி தான் அந்த பந்து வருதா. பந்து வந்து ரெட் கலரில் போகணும். ஆனால் எல்லாம் பிளாக்னா தெரியாதலாம். அப்போ இங்கே இந்த பந்து வருது. அப்போ இங்கே பந்து வரும்போது அதனுடைய வேகம் எப்படி இருக்குது UC கூட. இதுதான் கொஸ்டின் புரியுதா. இங்கே தரையில் இங்கே கொடுக்கல நல்லா தெளிவாக புரியணும். சரி அப்போ நம்ம இந்த கொஸ்டினை எந்த ஃபார்முலா வச்சு போடலாம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ஃபார்முலா S = AT அப்புறம் V = U+AT அந்த ரெண்டு போட முடியாது. ஏன்னா அதில் வந்து டைம் வந்துடும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே சொல்லியிருப்பேன் என்ன ஃபார்முலா அப்படின்னா அந்த ஃபார்முலா இங்கே நம்ம என்ன செய்ய யூஸ் பண்ணுவோம். எந்த ஃபார்முலா அப்படின்னா என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். எது V² எப்படி V² இதில் வந்து U² + 2AS. ஏன்னா இதில் டயத்தை பற்றி பேசுகிறா தான் நம்ம டயத்தை எடுக்கணும். அப்போ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா S = H/2ன்னு போட்டு சொல்லணும். ஏன்னா பாதி உயரம் தானே போகுது. ஹாஃப் ஆஃப் த ஹைட் மேக்ஸிமம் சொல்லியிருக்கான். அப்போ S வந்து H/2. அப்போ இங்கே ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா என்ன செய்யணும்னு பாருங்கள். பந்து வந்து மேலே வாக்க போகுது பார்த்தீங்களா. மேலே வாக்க கீழே வச்சு அவங்க பேசலை. அது போன வந்து கீழே நம்ம இந்த சைடு போட்டிருக்கோம். ஆனால் அவங்க சொல்லலாம் நம்ம பற்றி எடுக்க வேண்டாம். பெருமை உயரம்னா மேக்ஸிமம் ஹைட் இந்த B தான் மேக்ஸிமம் ஹைட் H max தான் வந்து கேட்டிருக்கேன் சரியா. ரைட்டு அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பந்து மேலே போகுதுன்னா பந்து மேலே போகும். ஆனால் கிராவிட்டி எர்த்தோட கிராவிட்டி என்றைக்கும் கீழே தான் இருக்கும். நம்ம மாற்ற முடியாது. எர்த்தோட கிராவிட்டி வந்து எப்பவும் கீழே இருக்கும். அப்போ A = -G. மொதல் கொஸ்டினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மொதல் கொஸ்டினில் எப்படி
பந்து வந்து என்ன எனர்ஜி நமக்கு கீழாவுக்கு வந்தது. அப்புறம் வேறு எனர்ஜி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டி ஜியும் கீழாவுக்கு நம்ம என்ன ப்ளஸ் அப்படி நம்ம எனர்ஜியும் போட்டோம். ரைட்டா? ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா பந்து மேலே போகுது, கிராவிட்டி கீழே இருக்குது. அப்போ மைனஸ் ஜின்னு போடணும். அதே மாதிரி எஸ் வந்து h/2 பாதி உயரம் தானே போகணும்னு கொடுத்துருக்கான். ரைட்டா? அப்போ என்ன வரும்? இல்லை என்ன ஃபார்முலா? v² = u² போட்டு ஏக்கு பதிலாக ஜி போட்டால் -2g h/2. சரியா? h/, நமக்கு வந்து 2 ஹைட் தானே கேட்டிருக்காங்க, அழகாக போடலாம். ரைட்டா? v² பாருங்கள், எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே பெரும உயரம் மேக்ஸிமம் ஹைட்டு போயிட்டுனா 0 வெலாசிட்டி, அதாவது இந்த வேகம் 0 ஆகிட்டுனா அதுக்கு மேலே அதாவது போக முடியாது. அதுதான் அவனுடைய பெருமை உயரம்னு சொல்லுவோம், மேக்ஸிமம் ஹைட். அதுதான் மேக்ஸிமம். அப்போ மேக்ஸிமம் ஹைட் 0. நான் சொன்னோம்ல, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பார்க்க போட்டோம்னா v0 ஆயிரும். கீழே மேலேருந்து கீழே நீ போட்டால் u0 இருக்கும். அது தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு பால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் அப்வர்டு அப்படிங்கும்போது என்னது? ஃபைனல் வெலாசிட்டி 0. அது மாதிரி the same ball is released from the height or dropped from the height அப்படி வந்தால் u = 0 அப்படிங்கிறத நம்ம லோயர் கிளாஸ்லேருந்து படிச்சிருப்போம். அப்போ இது வந்து மேலே நீ போகுது. அப்போ பாதி உயரம் போகும்போது கொடுத்துருக்கான் 20 மீட்டர், ஹாஃப் ஹைட் போகும்போது 20 மீட்டர். அப்போ 20² போடுங்க. அப்புறம் -2 இன்ட்டு ஜிக்கு வந்து 10, ஹச் நமக்கு தெரியா இல்லையா? அப்போ அது வந்து நம்ம நினச்சலாம் h/2 அப்படின்னு நினச்சலாம். நம்ம வந்து போட்டலாம். அடுத்த பக்கம் போவோம். அப்போ என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 20² அப்படின்னா 0 = உங்களுக்கு வந்து 400 -2. ரைட்டா? என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. -2 இன்ட்டு 10 அப்புறம் இன்ட்டு ஹச், அப்படி தான் h/2. ரைட்டா? அதில் உள்ள அப்படி நான் வந்து போகிறேன். அப்போ 2 × 10க்கு 20 ஆக்கிடலாம். அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து h/2ன்னு இருக்கா? இந்த 2 இதையும் நம்ம என்ன செய்ய வந்து கட் பண்ணிடுவோம். கட் பண்ணால் என்ன 10 அப்படின்னு வந்துடுமா இல்லையா? ரைட்? ஓகே. அப்போ என்ன செய்யலாம்? நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த 400 இங்கே கொண்டு வந்திருக்கேன். அப்போ கொண்டு வந்தால் என்ன ஆகும்? இல்லை அதை கூட கொண்டு வேண்டாம், இன்னொன்று ஈஸியாக செய்யும். மைனஸில் இருக்க கொண்டு வரும், நமக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா? அப்போ நமக்கு வந்து பார்த்தா இப்படி எழுதுங்க. 0 = இதில் வந்து 400 மைனஸ் வந்து 10h இருக்கா? இதை மைனஸை கொண்டு வாங்க, ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ என்னாவது நமக்கு வந்து பார்த்தோன்னா 10h = என்ன வந்தாச்சு? நமக்கு வந்து 400. அப்போ என்னெல்லாம் கட்டாகும்? இந்த 400ல் ஒரு 0, இந்த 10ல் ஒரு 0 கட் ஆயிரும். அப்போ h = 40. அப்போ என்ன அர்த்தம்? இந்த பால் வந்து போன மேக்ஸிமம் ஹைட், பெரும உயரம் எவ்வளோ? நமக்கு வந்து 40 மீட்டர். ரைட்டா? மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் தான் கேட்டிருக்காங்க, அதாவது 40 மீட்டர். பந்து போன பெரும உயரம் வந்து 40 மீட்டர் நம்ம எடுத்தாச்சு. சரியா? பெரும உயரத்துக்கு போகும்போது v0 வருங்க, தெரிஞ்சு எப்போவுமே. அதாவது v0னா வெலாசிட்டி 0 ஆகிட்டு அதுக்கு மேலே போகாத. இப்போ நீங்கள் ஒரு பொருளை மேலே ஏறினா மேலாக போகும். எப்போ அதனுடைய இங்கே கொடுத்த திசைவேகம் 0 ஆகுதோ, அது 0 ஆனால் அது பந்தால் மேலே போக முடியாது. யூட்டர்ன் அடித்து பின்னால் என்ன அப்படி திரும்பி தரைக்கே வந்துடும். அதாவது நம்ம இன்சியல் கொடுப்போம், மேலாக போகும். ஃபைனல் வெலாசிட்டி v0 இருக்கும்போது இந்த பால் என்ன செய்யும்? டேன் பார்க்க கீழே வந்துடும். அப்போ எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேக்ஸிமம் ஹைட் போனால் v வந்து 0 அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணிக்கணும். சரி, இப்போ ஆப்ஷன் இருக்கா கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தா 35 அது வராது இல்லையா? ஆப்ஷன் வரல. அப்போ 15, 20, அப்போ 40, ஃபோர்த் ஆப்ஷன். அப்போ இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னது? நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். கேட்டா? இப்போ இது வந்து ஆப்ஷன் நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து 4 ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன செய்யலாம் வந்து இல்லை என்ன கொடுத்துருக்கு? An object thrown vertically up from the ground passes the height 5 meter twice an interval of 10 seconds. What is the time of flight? டைம் ஆஃப் ஃப்ளைட்டுங்க ஒன்றும் கிடையாது. ஒரு பால் வந்து ஏரில் இருக்கிற டை தான் டைம் ஆஃப் ஃப்ளைட்னு சொல்லலாம். இப்போ நம்ம தரையிலேருந்து கல்லை கொண்டு வச்சோம்னா அந்த கல் மேலே விட்டு தரையில் விழுமா? அப்போ அந்த அந்த இப்போ நம்ம கையிலேருந்து போன பிறகு இந்த பந்து ஏரில் தான் இருக்கும், காட்டிலான இருக்கும். ஏரில் இருக்கனால தரைக்கு வந்து அடையும். இதுக்கு இடைப்பட்ட காலம் தான் டைம் ஆஃப் ஃப்ளைட்னு சொல்லுவோம். அப்போ இந்த கொஸ்டின் அதான் கேட்டிருக்கான். சரி, ஆனால் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்களா? என்னது? ஃப்ரம் த கிரவுண்டு பாசஸ் த ஹைட் 5 meter twice. இந்த மாதிரி 5 meter twiceனால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்துடும். 5 meter twice அப்படின்னு வந்தாலே அதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. அந்த ஃபார்முலா போட்டால் வந்துடும். தமிழில் தரையிலேருந்து மேல் நோக்கி எரியப்படுது பந்தானது 5 meter உயரத்தை 5 meter உயரத்தை ஒரு சுவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சுவர் இருக்குது, நம்ம இங்கேருந்து அங்கே எரியும். அப்போ அந்த பந்து என்ன செய்யும்? அந்த சுவரையும் தாண்டி மேலே போயிட்டு மறுபடியும் சுவருக்கு அந்த பக்கம் போய் விழுந்துன்னு வைங்க. அப்போ 5 meter 2 ட்ரிப்பு கடந்துடும்ல. இந்த சைடு கிடக்கும், அடுத்த கிடக்கும். நான் அதை படம் போட்டு காட்டேன். 5 meter உயரத்தை இருமுறை கடக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை போட்டு செஞ்சிடலாம். அது கால இடைவெளி எப்படி? அந்த பில்டிங் இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகும்போது 10 வினாடி 10 வினாடி இருக்குன்னா 10 செகண்ட் இருக்குது. அப்படி இருந்தது அப்படின்னா என்ன? பறக்கும் காலங்க ஒன்றும் இல்லை. பறக்கும் காலங்க ஒரு பொருள் வந்து நம்ம எரியும் போது நம்ம கையில் இருந்து தரையில் போய் விழுதுக்குள்ள காலத்தை பறக்கும் காலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கிரிக்கெட் பந்து இருக்கா? அந்த நம்ம வந்து பந்து எறிவாங்க. பந்து எறியும்போது கையிலேருந்து போய் என்னச்சு தரையில் விழுது. பேட்ஸ்மேன் அடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, அடித்த வேறு பார்த்துக்கலாம், அடிக்காமல் விட்டுதான். அப்போ தரையில் விழுதுலாம். அப்போ எரிஞ்சதுலேருந்து தரையில் விழுது இடைப்பட்ட அந்த காலத்தை பறக்கும் காலம் அப்படின்னு நம்ம வந்து ஃபிசிக்ஸில் சொல்லுவோம். இப்போ இந்த சிச்சுவேஷன் டயக்ராம் வரையணும் அவங்களுக்கு வந்து என்ன ஈஸியாக வந்து புரியும். ரைட், பாருங்கள். அப்போ இதுக்கு இந்த ஃபார்முலா சொன்னால் அது ஈஸியாக நம்ம போட்டலாம். இப்போ பாருங்கள். அப்போ இந்த இடத்துல வந்து 5 meter உயரத்தில் பில்டிங் இருக்குது. இது 5 meter பில்டிங் இருக்குது. இங்கே ஒரு பையன் நிற்கான். இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமான என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா சரி, அதாவது இந்த பந்தை இப்படி எரிஞ்சு இப்படி தொட்டு போகிறதுக்கு வேறு அப்படியும் கொடுக்கல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கொஸ்டினை. இது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இந்த பையன் பந்து இப்படி எரியுதான். ரைட்டா?
அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் இந்த பொருள் சொல்லி மேலே போய் இப்படி போய் எப்படி இந்த டவர் இந்த ஹைட்டை டச் பண்ணலை இதனுடைய உயரம் வந்து ஹச் அதை அவங்க கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துங்க பார்த்தீங்களா ஹச் கொஸ்டின் வைப்பாங்க 5 மீட்டர் அந்த கால இடைவெளின்னு சொன்னாங்களே டைம் இன்டர்வல் 10 செகண்டு டெல்டா டி இந்த 10 செகண்ட் என்ன அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க இந்த இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா தரையில் இருக்குது கீழே இந்த கோட்டம் இது தரை கிரவுண்டு அப்போ இந்த கிரவுண்டில் இருந்து மேலே இருக்கக்கூடியது மேலே நம்ம வந்து உயரம் தான் வந்து 5 மீட்டர் நம்ம கொடுத்துருக்கு அப்போ இந்த டாப் லெவலில் இந்த பந்தை நீங்களே எரியுதுன்னா இந்த இடத்துல கிராஸ் பண்ண பார்த்தீங்களா இந்த டைம் வந்து T1 மறுபடியும் என்ன செய்யும் இந்த பந்தை அப்படி ஹாயாக மேலே போய்ட்டு என்ன செய்யும் அப்படி கீழே அப்படி வந்து திரும்பிவிடு வரும் இல்லையா சோரில் டச் ஆகலை புரியுதா இங்கே வரக்கூடிய டைம் வந்து நமக்கு T2 இது ரெண்டுக்குள்ள அந்த காலம் தான் 10 செகண்ட்னு கொடுத்துருக்கான் புரியுதா உங்களுக்கு இதுதான் என்னது 10 செகண்ட் தட் இஸ் என்னென்னா இந்த டெல்டா டிங்கே ஒன்றும் இல்லை T2 மைனஸ் T1 இந்த T2க்கும் இந்த T1க்கும் உள்ள அந்த இன்டர்வல் எவ்வளோ 10 செகண்டில் வருது அதாவது நீங்கள் பந்தை எரிய இந்த பில்டிங்கில் படாமல் ஒரு சுவர் இருக்குது அந்த சுவத்தில் படாமல் என்ன செய்யுது 10 செகண்டு மேலே நீக்கி போயிட்டு அப்படி திரும்பி வருது எப்படி இப்படி போய் இந்த பந்து வந்து போடுறது போகுதா அப்படி போய் இப்படி போய் மறுபடியும் என்ன செய்யும் இந்த மாதிரி திரும்பி இந்த பந்து வந்து நிஜம் ரெட்டிங்கில் போடுவாங்க தெரியும் இல்லையா ரெண்டும் ப்ளூனா தெரியாது அப்போ ரெட்டு இப்படி போயிட்டு எங்கே வச்சிலாம் அங்கே போயிட்டு அப்படியே யூட்டர்ன் அடித்து அப்படியே எங்கே தரைக்கு வந்துடுது எது தொடலை டவரை தொடலை நம்ம பார்த்த கொஸ்டின் டவர்லேருந்து போட்டு தான் இன்னொன்று கீழே இருந்து பாதி தூரம் எல்லா கொஸ்டின் வேறு அதுக்கு ஒவ்வொரு சிச்சுவேஷன் என்ன ஃபார்மில் அப்ளை பண்ணி சொல்லுங்கள் அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியான செய்யலாம் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா மார்க் வாங்கிடலாம் ரைட்டு இது ஒரு அருமையான ஃபார்முலா இருக்குது நான் சொல்லேன் அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பந்து வந்து மேக்ஸிமம் ஹைட் போகுது வச்சுல அதுக்குள்ளே அந்த டயத்தை கேபிட்டல் டீன்னு சொல்லுவோம் இங்கேருந்து மேக்ஸிமம் ஹைட்னா எனக்கு தரையிலேருந்து போகணும் இங்கேருந்து போகுது இல்லை மேக்ஸிமம் ஹைட் இந்த டைம் இந்த மேலே வருது இந்த இடத்துக்கு வரும்போது அதுக்குள்ள டைம் வந்து கேபிட்டல் டி இதுதான் டைம் டேக்கன் டு மேக்ஸிமம் ஹைட் தட் இஸ் என்னது பெருமை உயரம்னா எவ்வளோ உயரம் தரையிலேருந்து அதில் போக முடியுமோ அவ்வளோ உயரத்துக்கு டைம் வந்து டி இதெல்லாம் தெரிஞ்சுட்டா ரைட்டு இப்போ நான் சொல்ல ஃபார்முலாவில் வந்து நீங்கள் டி தான் கண்டுபிடிக்க முடியும் டி கண்டுபிடிச்சிட்டு பறக்கும் காலம் அர்த்தம் இந்த பந்து வந்து என்ன செய்யணும் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி கீழே வரணும் அப்போ என்ன அர்த்தம்னா மேலே போகும்போது ஒரு டைம் டி கீழே வரும்போது இன்னொரு டி அப்போ பறக்கும் காலம் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படிங்கிற 2Tன்னு போகணும் புரியுதா உங்களுக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட்டு தமிழில் அது மாதிரி பறக்கும் காலம் அப்படிங்கும்போது T+T 2T ஏன்னா மேலே வரதுக்கு ஒரு டி கீழே வரதுக்கு ஒன்று 2T அப்போ டீயை கண்டுபிடிச்சி 2ஆல் மல்டி பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் டீயை கண்டுபிடிக்க ஒரு அருமையான ஃபார்முலா இருக்குது ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் படிச்சுட்டா போக வேறு கஷ்டப்பட்டு இருந்து போட வேண்டிய ஈஸியாக போடலாம் அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா டெல்டா டி = இதுதான் ஃபார்முலா டெல்டா டி சொன்னோம்ல 10 அவனே கொடுத்தான் பயப்பட வேண்டாதுன்னா 2 என்ன வருது இந்த இடத்துல வந்து T² ரைட்டா T² மைனஸ் 2H/G அவ்வளோ ஜிங்கிறது 10 வேறு ஒன்றும் கிடையாது ஜிங்க என்னது 10 அதை நீங்கள் எப்போவுமே ஜிங்கிறது கிராவிட்டி வேல்யூ வந்து நமக்கு என்னது இதில் வந்து 10 சரியா அப்போ இந்த ஃபார்முலாவில் எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ணிடலாம்ல ஏன்னா ப்ரீவியஸ் பேஜில் பாருங்கள் டெல்டா டி வந்து 10 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா ஹச் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான் ஹச் அந்த பில்டிங்கோட உயரம் வந்து எவ்வளோ நம்ம வந்து 5 மீட்டர்னு கொடுத்துட்டோம் இல்லை சில நேரங்களில் என்ன செய்வாங்க இந்த டெல்டா டியை கொடுத்துட்டு 2 கொடுத்து டீயெல்லாம் கொடுத்துட்டு கூட என்ன செய்யலாம் நமக்கு வந்து பார்த்தோம்னா எதை ஹச்சை கேட்கலாம் அப்படி கேட்டாலும் போடலாம் இந்த ஒரு ஃபார்முலா படிச்சிட்டோம்னா அவங்க எதை இப்போ இதில் வந்து என்ன கேட்டிருக்கான் டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் டி கண்டுபிடிச்சி 2ஆல் மல்டி பண்ணி பறக்காலம் கண்டுபிடிக்க போகிறோம் சமயத்தில் என்ன செய்வோம் அவங்களுக்கு வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட்டு கொடுத்துருவான் அப்போ அதில் டீயை கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஹச்சு கேட்டாலும் வச்சுக்கோங்க இந்த ஹைட்டை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் எது ஒன்று கொடுத்தாலும் இன்னும் ஈஸியாக இருந்துச்சும் போது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ரைட்டா அது தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த ஃபார்முலா மட்டும் படித்தால் போதும் நீங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம் இந்த மாதிரி டுவைஸ் என்று இருமுறை அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணி வேறு எதுக்கு யூஸ் பண்ணால் இதில் ஆன்சர் வராது ரைட்டா அப்போ இதில் நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம் ஹச்சு ஏற்கனவே ஜிக்கு நான் என்ன சொன்னேன் ஜிக்கு வந்து நான் வந்து 10 மீட்டர் சொன்னேன் இல்லையா 9.8 10 போட்டால் போகும் டெல்டா டி வந்து 10 அப்போ 10 இந்த இடத்துல 2ன்னு போடுங்க ரைட்டா 2 இங்கே வந்து T² 2 இன்ட்டு ஹச் வந்து 5 அப்போ 2 × 5 ஜி வந்து என்னது ஒரு 10 ஜி வந்து நமக்கு வந்து ஒரு 10 முடிஞ்சுதா இப்போ இந்த 2 இதை கட் பண்ணுங்கள் 5 ரைட்டா அப்போ 5 என்ன வரும் அப்படின்னா √ அப்படின்னு போட்டு இந்த இடத்துல பார்த்தீங்களா 2 × 5 இது 2 இதை கட் பண்ணால் 5 1 to 2 5 to 10 5 கேன்சல் 1 அப்போ என்ன இந்த இடத்துல வந்து T² -1 அப்போ என்ன வந்துருக்குன்னா 5 = T² -1 வந்துடும் பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக போடலாம் அருமையான ஷார்ட்கட் மெத்தடு அப்போ என்ன வந்துன்னா இதில் வந்து 5 என்ன வந்து √ நமக்கு வந்து பார்த்தோன்னா T² - எப்போவுமே நீ கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருந்தால் நீ என்ன செய்யணும் ஸ்கொயர் எடுத்துடணும் அதாவது இது வந்து ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது வர்க்க மூலத்தில் இருக்குது அப்போ வர்க்கம் எடுக்கணும் அப்போ ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் போகும் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயரிங் ஆன் போர் சைட் பண்ணால் ரூட்டு தூரம் போயிடும் இல்லையா அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 5² இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் T² -1 வந்துடும் தெரியாதவங்களுக்கு சைடில் எழுதுங்க இப்போ √x இருக்குது அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும் அப்போ என்ன √x × √x எழுதும்போது என்ன செய்யும் √x எழுதும்போது ரூட் தூரம் போய் எக்ஸ் அப்படின்னு வந்துடும் புரியுதா ரைட்டா கரெக்டா இது நம்ம வந்து சின்ன கிளாஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க மேக்ஸிமம் இதில் யாருக்குமே டவுட் இருக்க வாய்ப்பு இல்லை √x மட்டும் எக்ஸ் வந்து அதே தானே அப்போ இங்கே √T² -1 இந்த √T² ரூட் தூரம் போயிடும் அப்போ T² -1 வந்து 5² 5 வந்து அப்போ என்ன போடலாம்னா
25 ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் மைனஸ் 1 ரைட். அப்போ இந்த சைடு கொண்டு வந்தால் என்னாச்சு 26 ஈக்குவல் டு என்ன நமக்கு வந்து டி ஸ்கொயர் ரைட். அப்போ நான் டி தானே கண்டுபிடிச்சேன். அப்போ ஸ்கொயர் ரூட் மறுபடியும் எடுத்தா டி ஈக்குவல் டு என்ன வந்தாச்சு √26 ரைட்டா. அப்போ நமக்கு வந்து டி கேட்கல. நான் ஏற்கனவே நான் ஃபஸ்ட் நடத்தாமல் உங்களுக்கு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டீங்கிறது என்ன, இந்த பந்தானது தரையிலிருந்து மேக்ஸிமம் ஹைட், அதாவது கிரவுண்ட்லேருந்து மேக்ஸிமம் ஹைட் பெருமோயத்துக்கு போய் அந்த டே தான் டி. இந்த ரெட் லைன் போட்டிங்கன்னா இங்கேருந்து என்ன செய்யும், இப்படி கீழே இருந்து இந்த பந்து இப்படி இங்கே மேலே போகுது, அங்கே மேலே மேக்ஸிமம் ஹைட் போகிறது டி. அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட்னா மறுபடியும் கீழே வரணும்ல, சொன்னோம்ல மேலே வரும்போது ஒரு டி, அப்போலே சொல்லித்தானே வந்தேன், கீழே வரும்போது இன்னொரு டி. அப்போ என்ன செய்யும், டைம் ஆஃப் ஃப்ளைட் பறக்கும் காலம் அப்படிங்கும்போது 2 டி. ஏன்னா இந்த பையன் எரிஞ்சிட்டானா அப்போ மேலே போய்ட்டு இங்கே தரைக்கு வர்றது வரைக்கும் இது என்ன செய்யும், இந்த பந்து வந்து எங்கே இருக்கும், ஏரில் காற்றிலான இருக்கும். அதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட்னு சொல்லுவோம் ரைட்டா. இப்போ நீங்கள் கள்ளத்துக்கு எரிஞ்சி அப்படின்னா மேலே நீ போகும், மாங்காய் போய் மாங்காவில் கல் பட்டு மாங்காவில் வந்து கல் தரையில் விழுத வரைக்கும் அதுக்குள்ளே காலத்தை தான் பறக்கும் காலம், டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரைட்டா. சரி பார்ப்போம். அப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ வந்து பார்த்தோன்னா அப்போ 2Tன்னு போடணும். அப்போ தான் டைம் ஆஃப் ஃப்ளைட்னு கேட்டுருக்கு. அப்போ டைம் டு ரீச் மேக்ஸிமம் ஹைட்னா டி மட்டும் பார்த்தா போகும். இங்கே வந்து பறக்கும் காலம்னு கேட்டனால டைம் ஆஃப் ஃப்ளைட்னு கேட்டனால 2Tன்னு போடணும். ஐயாவனு விளக்கம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து போடுவோம் ரைட். சரி பாருங்கள். அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் பறக்கும் காலம் இதானே கேட்டிருக்கு. என்ன காலம், பறக்கும் காலம். பறக்கும் காலமும் காற்றில் இருக்கும் காலம் அவ்வளோதான். டைம் ஆஃப் ஃப்ளைட் இருந்தது டைம் இன் ஏர், தட் இஸ் டி. மேலே வரும்போது டி, கீழே வரும்போது டி. அப்போ நமக்கு வந்து 2T. அப்போ ஏற்கனவே டிக்கு உங்களுக்கு என்ன வரையும் வந்து ரூட் வந்து 26 அப்படி தான் வந்து அது √26. அப்போ நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா 2 × √2. இதுதான் ஆன்சரு. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். ரைட் வாங்க போய் பார்க்கலாம். ஆப்ஷனில் அப்படி இல்லை. √28 இருக்குது, √86 இருக்குது, √104 இருக்குது, √70 இருக்குது. நமக்கு என்ன வந்து 2 × √26 வந்திருக்கு. இங்கே என்ன நீ யோசிக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் எல்லாமே ரூட் இருக்குது. அப்போ உன்னுடைய ஆப்ஷன் ரூட்டாக மாற்றிடணும். அப்போ தான் இல்லை கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். நம்ம நாட்டுக்கு அவசரப்பட்டு தப்புன்ட்டு போயிடப்படாது. ஏன்னா இங்கே இருக்க ஆன்சரு எல்லாம் ரூட்டுக்குள்ளே வந்துட்டு எந்த நம்பர் ரூட்டுக்கு வெளியில். ஆனால் நீ கண்டுபிடிச்ச ஆன்சரில் என்ன வந்திருக்கு பார்த்தியா, என்ன வந்திருக்கு, ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் இருக்குது, ரூட்டுக்கு வெளியே ஒரு நம்பர் இருக்குல்லையா. அப்போ ரூட்டுக்குள்ளே கொண்டு வரணும்ல. இந்த நேரத்தில் நம்ம யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்னா 2 எப்படி ரூட்டுக்குள்ளே கொண்டு வரலாம்னா நம்ம படிச்சிருப்போம் √4 ரைட் தானே. 4க்கு ரூட் எடுத்தால் 2 தானே வரும், கரெக்டாக இல்லையா. 4 ரூட் என்னது 2 அப்படி தானே வரும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2 வருதுன்னா அப்போ 2க்கு பதிலாக என்ன செய்யலாம் √4ன்னு போடலாம், ரைட் தானே. சரியா, √4 2க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ 2 வந்து √4க்கு ஈக்குவல் இருக்குது. அப்போ இந்த 2வை தூர எடுத்து இதில் வந்து √4 × √20. ரூட்டை பொறுத்த மட்டும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், ஒரே ரூட்டாக போடலாம். அல்ஜிப்ராவுடைய ஃபார்முலா படிச்சிருப்போம். √A × √B அப்படின்னா that is equal √AB. ஏன்னா அல்ஜிப்ரா ஃபார்முலா மறந்துடக்கூடாது ரைட். அப்போ என்ன செய்யணும், மல்டிபிள் பண்ணுங்கள் 26. அப்போ எப்படி ஒரே ரூட்டாக எழுதலாம், எப்படி 4 × 26. அப்போ 26 வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 4 6 24, 4 2, 4 2 8, 104 எப்படி ரைட்டா. அப்போ என்ன வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு √104 செகண்ட் அப்படிங்க வந்திருக்கு. இப்போ பார்ப்போம் ஆப்ஷன் கேட்டால் இருக்கான்ட்டு. ஏன்னா ஒரே ரூட்டில் கொண்டு வந்தோமா, இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்கணும். பார்த்தீங்களா √28 வராது, கட் பண்ணிடுங்க. 86 வராது, 104 வந்துட்டா இதுதான் கரெக்ட் ஆன்சர் 4th. அப்போ ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது வந்து ரைட் ஆன்சர். எப்படி ஈஸியாக வருதா. எப்போவுமே நீட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் செஞ்சு கரெக்டாக தான் இருக்கும். ஆப்ஷனுக்காண்டி கொஞ்சம் நம்ம நாலேஜ் யூஸ் பண்ணி மாற்ற வேண்டியிருக்கும். அது டெக்னிக்காக யூஸ் பண்ணணும். நம்ம கண்டிப்பாக தப்புன்ட்டு உடனே டென்ஷனாகி என்ன மற்ற கொஸ்டின் தப்பு எழுதி வந்துருப்பா ரைட்டா. அப்போ இதில் இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன இருக்குது, ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3rd ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் வந்து 3. இன்னும் அதிகமாக கொஸ்டின் ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் டெலகிராம் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அது எப்படி ஜாயின் பண்ண சொல்லியிருப்போம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். வெல்கம்.